வணக்கம். இன்னைக்கு அக்கினி சிறகையில் யார் படம் பார்க்க போகிறோம்? மணலூர் மணியம்மை அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நிறைய பேரை பற்றி படிச்சிட்டோமா? வேலுநாச்சியார், தில்லையாடி வள்ளியம்மை, நிறைய பேர் கதைகளை நம்ம படிச்சிட்டோம். அதுக்காக என்ன பார்க்க போகிறோம்? மணலூர் மணியம்மை இவங்களை பற்றி நம்மளுக்கு நிறைய இன்னுமே தெரியாமலே மறைக்கப்பட்டிருக்கு. இவங்களை பற்றி ரொம்ப பாட புத்தகத்துலேயும் எதுலையுமே நம்மளுக்கு இல்லை. இவங்க ஒருத்தர் கதை புக்கில் எழுதியிருக்காரு. ராஜம் கிருஷ்ணர் அப்படிங்கிற ராஜம் கிருஷ்ணன் அவர் இந்த மணியம்மாள் இருக்காங்க, மணலூர் மணியம்மையோட வரலாறு ஒரு புக்காக எழுதியிருக்காரு. அதை வச்சு தான் நம்மளுக்கு இவங்களை பற்றி வரலாறு தெரியுது. இவங்க ஒரு பிராமண குடும்பத்தில் சேர்ந்தவங்க. இவங்க ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. அப்போது இவங்க அப்பா இவங்க அப்பாவோட மனைவிக்கு மூணாவது மனைவியோட குழந்தையா இவங்க பிறந்திருக்காங்க. யார் பிறந்திருக்கா? மணலூர் மணியம்மை இவங்க அப்பாவோட மூணாவது மனைவிக்கு குழந்தையா பிறந்திருக்காங்க. அப்போ பிறக்கும்போது இவங்க குடும்பத்தில் அப்போ சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சிருவாங்களா. அப்போ இவங்களை விட 20 வயசு கூட உள்ள ஒரு வழக்கறிஞருக்கு இவங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்போ இவங்களுக்கு வெறும் 10 வயசு தான் இருந்துச்சு. 20 வயசு கூட உள்ள ஒரு வழக்கறிஞரை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்போ இவங்களுக்கு 10 வயசு தான் ஆச்சு. அப்போ இவரோட கணவர் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு ஆங்கில பெண்மணி இருப்பாங்களா, பிரெஞ்சு நாட்டுக்காரங்க வச்சு மனைவி நல்லா ஆங்கிலம் கற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. கல்வி கற்றுக் கொடுத்து அந்த ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த பெண் ரொம்ப துணிச்சலான பெண்ணாம். எது கேள்வி கேட்கணும், என்ன பண்ணணும், என்ன அது அப்படிங்கிற மாதிரி நல்லா பாசிட்டிவாகவே நல்லா பேசுவாங்க. அது ஒரு 10 வயசுங்கும் போது சின்ன வயசு தானே. மணியம்மை அப்படி சின்னவங்களாக தானே இருந்தாங்க. அப்போ அது அவங்க மைண்டுக்குள்ளே அப்படியே ஏறிது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப நாள் போகல திருமண வாழ்க்கை. கொஞ்ச நாளையில அவர் கணவர் இறந்து போயிட்டாங்க. இறந்த உடனே அந்த காலத்து முறையில் பிராமணங்க இவங்க பாப்பனர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்போ அந்த காலத்தில் என்னென்னா பெண் அடிமை ரொம்ப கீழே இருந்துச்சு. பெண்கள்லாம் அடிமையாக இருக்கணும். கணவன் இறந்துட்டா அவங்களுக்கு மொட்டை போட்டுருவாங்க. மொட்டை போட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும், முக்காடு போட்டுட்டு மொட்டை போட்டு பெசாட்டி இருக்கணும், அப்படி தான் வச்சுருந்துருக்காங்க. அப்போது இவங்களுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கணவர் இறந்துட்டாங்க. கணவர் இறந்த உடனே இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. மொட்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அனுப்பினோடனே இவங்க எங்கே போகிறாங்க? அவங்க பிறந்த ஊருக்கு போகிறாங்க. இவங்க பிறந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மணலூர் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமம் தான் இவங்க பிறந்த ஊர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க பிறந்த ஊருக்கு திரும்ப போகிறாங்க. போகும்போது இவங்க இந்த சொந்தக்காரங்களும் இவங்களை வெறுத்து வருதுறாங்க. அப்போ ரொம்ப தீட்டு அப்படி இப்படின்னு பார்ப்பாங்கலாம். அப்போ இவங்க ஒரு வயல்வெளி பாதையில் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த வேறு மைனர் அப்படிலாம் இருப்பாங்கள்ல, பெரிய பெரிய பணக்காரங்க, அவங்க மொட்டை பாப்பாத்தி அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அது ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. சரி, இதே மாதிரி உள்ள பெண்களை நம்ம மீட்டெடுக்கணும். ஒரே ஜாதின்னு இருக்குல்ல, அந்த ஜாதிக்கு முதல்ல ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இவங்க நான் என்னோடய அடையாளத்தையே நான் மாற்றுறேன். ஒரு பெண்ணுன்னா சேலை கட்டணும், அதுக்கப்புறம் இப்படி இதை முக்காடு போடணும் அப்படின்னு இருக்கோம்னா அந்த அடையாளத்தையே மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, தலையை கொஞ்சம் வளர்த்து நல்லா கிராப் எடுத்துக்கிட்டாங்க. எப்போ 80 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே ஒரு பெண் அப்படி இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். 80 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே பெண்கள்லாம் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு உள்ள நேரத்தில் இவங்க நான் இப்படி தான் இருப்பேன், ஒரு பெண்ணுன்னா துணிச்சலாக இருக்கணும் அப்படின்னு தலையை கிராப் வெட்டிட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு நல்லா ஜம்முன்னு இருந்தாங்க. ஜம்முன்னு இருந்துட்டு இவங்களுக்கு காந்தி மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அப்போ காந்தி தஞ்சாவூருக்கு வராரு. வரும்போது இந்த ஹரிஜன இயக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஈடுபாடு கொடுத்து இந்த காந்தி காங்கிரஸில் இவங்க சேர்ந்தாங்க. காந்தி காங்கிரஸ் சேர்ந்து அதை ரொம்ப தீவிரமாக உழைச்சி கல்லுக்கடை மறியல் நிறைய போராட்டங்களை கலந்து அந்த காந்தி இயக்கத்திலே கலந்துட்டு இருக்காங்க. நேதாஜி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பழக்கம் இருந்துச்சு. அப்போது காங்கிரஸில் ஒரு ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி வச்சு இப்போ தலைவர் பதவி வைப்பாங்கலாம். அப்போது இந்த தலைவர் பதவிக்கு இவங்களை எப்படியாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் மணியம்மா நினச்சிருக்காங்க. அப்போது இந்த காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க, வசதி உள்ளவங்களுக்கு கொண்டு போய் அந்த சீட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ மணியம்மா ரொம்ப துணிச்சலாக இருப்பாங்க. எதனால் நேருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டுருவாங்க. அப்போ போய் நேரடியாக அந்த தலைவர்கிட்ட போய் என்ன எதுக்கு நீங்கள் தலைமை பதவியில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் கரெக்டாக பணம் கட்டணும். அந்த பணம் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வசதி இல்லை, அதனால தான் உங்களுக்கு கட்டணும்னு. அப்போ இவங்க இப்போ காந்தி நல்லவர் தான். இப்போ கட்சிக்குள்ளே நிறைய பிரிவினை இருக்கும்ல அப்படிங்கும்போது இவங்க இந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிற ஒரு சந்தர்ப்பம் வருது. அப்போ அந்த கட்சியை விட்டு விலகி பொது உடைமை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ அப்படி இருக்குல்ல, அந்த கட்சியை இவங்க சேர்ந்துருந்தாங்க. சேர்ந்துட்டு அப்போ இந்த பணக்காரங்கள்லாம் இருக்காங்களா, விவசாயிகள் பணக்காரங்களாம் இருக்காங்களா, அப்போ நிறைய வேலை வாங்குவாங்களாம். விவசாயம் பார்க்கணுன்னா நிறைய பிள்ளைங்க இப்படி உங்களை மாதிரி பிள்ளைங்களெல்லாம் நல்ல வேலையை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்க மாட்டாங்களாம். வெறும் சாப்பாடுக்கு நீ வேலை பாரு, முழு நேரமாக வேலை பார்ப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் இதுக்கு எதிராகவே இந்த கூலிக்கு எதிராகவே போராடி இருக்காங்க. போராடி இவங்க அவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு
எல்லாரையும் ஒன்று தட்டியிருக்காங்க. அப்போ வந்து அரை நேர சாப்பாடு தான், அதையும் விட்டுட்டு கூட இவங்க வந்து இவங்க கூட போராடுறதுக்கு நின்னாங்க. யார் கூட? மணியம்மாள் கூட இவங்க நின்னாங்க. நின்று போராடினாங்க. போராடி வந்து இந்த மக்களுக்கு வந்து கரெக்டான சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இவங்க போராடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்குறது ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இந்த பெண்ணடிமைத்தனம், ஜாதி ஜாதி ஜாதி. அப்போ வந்து நிறைய பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, கூடுன ஜாதிக்காரங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த தாழ்ந்த ஜாதிக்காரங்களை வந்து ரொம்ப இழிவாக பேசுறது வைக்கிறது அப்படின்னு இருக்காங்க. இவங்க இப்படி இப்போ எதிர்ப்பாக போராட்டம் பண்ணணும், அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, இவங்களை உள்ளத்துக்கு போட்டு இவங்க வந்து நம்ம அரசுக்கு எதிராக எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி உள்ளத்துக்கு போட்ட உடனே இவங்க அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து ஜெயிலுக்குள்ள வந்து கர்ப்பமான பெண்ணுங்கள் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே பெண்கள்லாம் எல்லாரும் விட்டுருவாங்களா. அப்போ அங்கே பிறகுற பிள்ளைங்களுக்கு வந்து பிள்ளைக்கு வந்து கம்பு சாப்பாடு கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு ஜீரணம் ஆகாதுல்ல, அது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக வரும். அப்போ வேணுக்குள்ளே அந்த அரசு கம்பு சாதம் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருந்து போராடி இருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல இது கிடைக்கணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும், உள்ளே இருந்து போராடி நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு அங்கே ஒரு அமைச்சர் வந்துட்டார். அவர்கிட்ட பேசி அப்பவுமே இவங்க பெரியாராகி அதுலேயும் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஜெயிலில் இருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு போராடிருக்காங்க. நிறைய விஷயத்துக்கு போராட்டம். எந்த ஒரு நாள் மணியம்மா கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னாலே மணியம்மா கட்சி அப்படின்னு ஒரு பேரே இருந்துச்சான். நல்லா போராடுவாங்க, மக்களுக்காண்டி சேவை செய்கிறது. அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்து பாடம் சொல்லி கொடுக்குறது, கல்வி அறிவு இல்லாதவங்களாம் இருப்பாங்களா அவங்களுக்குலாம் பாடம் சொல்லி கொடுக்குறது, வைத்தியம் பார்க்குறது, அப்படி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எதையுமே நேர்பட பேசுவாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. துணிச்சலாக பேசி யாருனாலும் எதிர்த்து நம்மளுக்கு மனசுக்கு என்னதுன்னு படுதோ அதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப துணிச்சலாக வாழ்ந்துருக்காங்க. நிறைய கட்சி சேவைகள் அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து இவங்களை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. புக் எழுதி இவங்களை வரலாறு, நம்மளுக்கு இவங்க வரலாறு எப்படின்னா ஒரு நாட்டுப்புற பாடலில் வந்து இவங்களை பற்றி எழுதியிருக்காங்க. அதை வச்சு தான் நம்மளுக்கு இவங்களோட வரலாறு தெரியுது. இவங்களை மாதிரி நம்ம இருக்கணும்னா நல்ல தைரியமாக இருக்கணும், நம்ம மனசு தைரியமாக இருக்கணும். அப்புறம் வந்து இவங்க ஒரு கட்சி மீட்டிங் மறுநாள் வந்து பெரியாரோட ஒரு கூட்டத்துக்கு போகணும், பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கையில் புக்கெலாம் வச்சு இந்த புக்கை விற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அப்படி போகும்போது வந்து ஒரு மான் வந்து இவங்களை முட்டினதில் வந்து என்னென்னாவே இவங்க இறந்துட்டாங்க. இவங்களுக்கு இது வந்து தற்கொலை கலை, இது வந்து சாதாரணமான இது இல்லை, கொலை அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து நிறைய பேர் எதிர்ப்பையும் சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்களா, நிறைய வசதியானவங்க ஜமீன்தார்களை எதிர்த்து போராடி இருக்காங்களா, இப்போ அவங்களோட சதியாகவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க குடும்பத்துக்காரங்கெல்லாம் இவங்க இறந்ததுக்கு பிறகு சொல்கிறாங்க வந்து நாங்கள் மணியம்மையை வந்து இதெல்லாம் விட்டு வச்சுட்டுன்னு சொன்னோம். ஆனால் அவங்க இறக்கும்போது வந்து கரெக்டாக 27,000 பேர் வந்திருக்காங்க. எப்போ 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி 27,000 பேர் இவங்க இறந்தவொன்னே வந்திருக்காங்க. அப்போ அத்தனை பேர் அவங்க சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க. தன்னோட பேச்சாற்றல், தன்னோட உழைப்பு, நாடு மக்கள். இப்போ கணவர் இல்லை, இறந்து போயிட்டு, கணவர் வந்து சிறு வயசில் இறந்து போயிட்டு 27 வயசில் இறந்து போயிட்டு, ஆனாலுமே இவங்க வந்து ஃபுல்லாக உழைச்சி பெண்களோட முன்னேற்றத்துக்காண்டி ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. அப்போ இவங்க வந்து நம்ம மறக்காமல் பதிய வச்சுக்கணும்னு நினைக்கல. ஓகேவா? வணக்கம்.